ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டிஎஸ் ரெசிபிஸ் அண்ட் விலாக். நான் இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான பாகற்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் பாகற்காய் எடுத்துருக்கிறேன். இது கூட நம்ம தேவையான அளவு சால்ட்டும், அது கூட ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/4 டீஸ்பூன் கிமின் பவுடர் ஆட் பண்ணி நம்ம இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 4-5 கார்லிக்கை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் எனக்கு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ண வரல இந்த சின்ன பவுலில், அதனால நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை மாற்றிட்டு 2 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா எல்லாமே அந்த மசாலா எல்லாமே அந்த பாகற்காயில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதில் 2 வெங்காயத்தை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி இதே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை கூட நான் கொஞ்சம் பிஞ்சு சால்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம் சைடில். நம்ம இப்போ அதே எண்ணெயில் இந்த தேங்காயை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே நம்ம இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆல்மோஸ்ட் ஃப்ரை ஆனதும் இதில் ஒரு 4-5 க்ரீன் சில்லி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ட்ரை சில்லி வத்தல் 2ஐயும் போட்டு நான் இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை கூட நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் நம்ம பாகற்காயை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு பாகற்காய் ஃப்ரை. இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஐட்டம்ஸ் கூட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னொரு மெத்தடில் வேறு ஒரு பாகற்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். நான் அது லாஸ்ட் டைம் லைட்டாக அது கசக்குதுன்னு சொல்லியிருந்தேன் என்னோடய மொத்த பிள்ளை. அதனால் இதை இப்போ நம்மளுக்கு டேஸ்ட் பண்ண கொடுத்து பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கோகனட் பீசஸும் கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்ததும் பாகற்காயும் சேர்த்து அவளுக்கு நான் சாப்பிட கொடுக்கும்போது கசக்கவே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த பாகற்காய் ஃப்ரை. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.